நாட்டின் தேன் உற்பத்தி தற்போது 1.5 லட்சம் மெட்ரிக் டன்னை தாண்டியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேன் ஏற்றுமதி 3 டன்னை கடந்துள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த அவர், நவம்பர் மாதத்தில் அரசியல் அமைப்பு சட்ட தினம், வந்தே மாதரத்தின் 150வது கொண்டாட்டம், அயோத்தி ராமர் கோவிலில் கொடியேற்றப்பட்டது போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். 357 மில்லியன் டன் உணவு தானியத்தை உற்பத்தி, இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான அறிவிப்பு போன்ற சாதனைகளை வெளிப்படுத்துவதற்கு மனதின் குரல் நிகழ்ச்சி மிகச்சிறந்த மேடையாகும் என்று பிரதமர் தெரிவித்தார். அண்மையில் இஸ்ரோ வெளியிட்ட ட்ரோன்கள் இயக்கும் போட்டியில் பூனேவைச் சேர்ந்த இளைஞர்கள் குழு வெற்றி பெற முடிந்தது. இந்த காணொலியை பார்த்தபோது சந்திரயான் 2 செயற்கைக்கோள் நமது தொடர்புக்கு அப்பால் சென்ற நிகழ்வுதான் தமக்கு தோன்றியதாக பிரதமர் தெரிவித்தார். सोशल मीडिया पर एक वीडियो ने मेरा ध्यान खींचा. இந்த காணொளி இஸ்ரோ அமைப்பின் ஒரு வித்தியாசமான ட்ரோன் போட்டி தொடர்பானது. நமது தேசத்தின் இளைஞர்கள், குறிப்பாக நமது ஜென்சியை சேர்ந்த இளைஞர்கள் செவ்வாய்க்கோள் போன்ற இடங்களில் ட்ரோனை இயக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பது அந்த காணொளியில் காண முடிந்தது. ட்ரோன்கள் எழும்பின, சில கணங்கள் நிதானமாக பறந்தன, பிறகு திடீரென்று நிலத்தில் வந்து விழுந்தன. ஏனென்று தெரியுமா? ஏனென்றால் எழும்பிய அந்த ட்ரோன்களுக்கு ஜிபிஎஸ் அமைப்பின் துணை இருக்கவில்லை. செவ்வாய் கிரகத்திலே ஜிபிஎஸ் சாத்தியமில்லை என்பதால் ட்ரோன்களுக்கு வெளியிலிருந்து எந்த சுட்டுதலோ வழிகாட்டுதலோ கிடைக்கவில்லை. ட்ரோன்கள் அவற்றுக்குள்ளிருந்த கேமரா மற்றும் மென்பொருள் துணையோடு பறக்க வேண்டியிருந்தது. அந்த சின்னஞ்சிறிய ட்ரோன்கள் நிலத்தின் வடிவங்களை புரிந்து கொள்ள வேண்டும், உயரங்களை அளக்க வேண்டும், தடைகளை அடையாளம் காண வேண்டும், பாதுகாப்பாக தரையிறங்குவதற்கான பாதையை தாமே தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆகையால் தான் அவை ஒன்றன் பின் ஒன்றாக கீழே விழுந்து கொண்டிருந்தன. நண்பர்களே, இந்த போட்டியிலே புனேயைச் சேர்ந்த இளைஞர்களின் ஒரு குழுவால் ஓரளவுக்கு வெற்றி பெற முடிந்தது. அவர்களுடைய ட்ரோனுமே கூட கீழே விழுந்தது என்றாலும் அவர்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை. பலமுறை முயற்சிகளுக்கு பிறகு இந்த குழுவின் ட்ரோன் செவ்வாய் கிரக சூழ்நிலைகளில் சில நேரம் பறப்பதில் வெற்றி அடைந்தது. ஜம்மு காஷ்மீரின் மலைப்பாங்கான பகுதிகளில் சுலாயி எனப்படும் வனத்துளசி மலர்களிலிருந்து தேனீக்கள் வெண்மை கொண்ட தேனை உருவாக்குகின்றன. சில ஆண்டுகளுக்கு முன்பு ராம்பன் சுலாயி தேனுக்கு புவிசார் குறியீட்டு காப்புரிமை கிடைத்த பிறகு இந்த தேன் நாடு முழுவதும் பிரபலமாக அடையாளப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறினார். 11 ஆண்டுகளுக்கு முன்னர் 76,000 மெட்ரிக் டன்னாக இருந்த இந்தியாவின் தேன் உற்பத்தி தற்போது 1.5 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமாகியுள்ளது. शहद की मिठास से जरूर परिचित होंगे. இதன் பின்னணியில் எத்தனை பேரின் உழைப்பு இருக்கிறது, எத்தனை பாரம்பரியங்கள் இருக்கின்றன, இயற்கையோடு எத்தனை அழகான ஒத்திசைவு என்பது பல வேளைகளில் நமக்கு தெரிவதில்லை. நண்பர்களே, ஜம்மு காஷ்மீரத்தின் மலைப்பாங்கான பகுதிகளில் சுலாயி எனப்படும் வனத்துளசியின் மலர்களிலிருந்து இங்கே இருக்கும் தேனீக்கள் மிகச்சிறப்பான தேனை உருவாக்குகின்றன. இந்த தேன் வெண்மை நிறம் கொண்டது. இதை ராம்பன் சுலாயி தேன் என்று அழைக்கின்றார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்த ராம்பன் சுலாயி தேனுக்கு புவிசார் குறியீட்டு காப்புரிமை கிடைத்தது. இதன் பிறகு இந்த தேனுக்கு தேசமெங்கும் பிரத்யேகமான அடையாளம் ஏற்பட்டு வருகின்றது. நண்பர்களே, தெற்கு கனரா மாவட்டத்தின் புத்தூரின் தாவரங்கள் தேன் உற்பத்திக்கு மிகச் சிறப்பானவையாக கருதப்படுகின்றன. இங்கே கிராம ஜன்ய என்ற பெயர் கொண்ட விவசாயிகளின் அமைப்பு இந்த இயற்கை வளத்திற்கு புதிய திசையை அளித்து வருகின்றது. கிராம ஜன்ய அமைப்பானது இங்கே ஒரு நவீனமான பதப்படுத்தும் அலகை ஏற்படுத்தி பரிசோதனை கூடம், பாட்டிலில் இடுதல், சேமிப்பு மற்றும் டிஜிட்டல் முறை கண்காணிப்பு போன்ற வசதிகளை அதில் இணைத்துவிட்டது. இப்போது அதே தேனானது பிராண்ட் அமைக்கப்பட்ட உற்பத்தியாக ஆகி கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை சென்று சேர்கிறது. இந்த முயற்சியினால் 2500க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஆதாயம் கிடைத்திருக்கின்றது. ஹரியானாவில் குருஷேத்திரத்தில் மகாபாரத போர் நடைபெற்றதை அனைவரும் அறிவோம்.
தற்போது அங்குள்ள மகாபாரத மையத்தில் முப்பரிமாண ஒளி காட்சியாகவும் டிஜிட்டல் முறையிலும் அவை வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை சுற்றுலா பயணிகள் உணர முடியும். கடந்த 25ஆம் தேதி தாம் அங்கு சென்றபோது அந்த அனுபவத்தை உணர்ந்து மகிழ்ச்சி அடைந்ததாக பிரதமர் கூறினார். மும்பையில் INS மாஹே போர்க்கப்பல் கடற்படையுடன் இணைக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், அந்த கப்பலின் மேல்முனையானது உருமி மற்றும் களரியின் பாரம்பரிய வாழ் போன்று காணப்படுவதை பலரும் கவனித்திருப்பார்கள் என்றார். நாட்டின் பல்வேறு நகரங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள கடற்படை அருங்காட்சியகங்களை சுற்றுலா பயணிகள் அவசியம் ஒருமுறை கண்டு ரசிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். INS माहे को भारतीय नौसेना में शामिल किया गया. மிகுந்த வளமான வரலாற்று பாரம்பரியம் இருக்கும் ஒரு இடத்தின் பெயராகும். கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் பலர் இந்த பெயர் தொடர்பாக ஒன்றை கூர்ந்து கவனித்தார்கள். இந்த போர்க்கப்பலின் மேல் முனை அல்லது முகடு உருமி மற்றும் களரி பயட்டுவின் பாரம்பரியமான வளைவான வாளை போல காணப்படுகிறது. நமது கடற்படை மிக விரைவாக தற்சார்பு நிலையை நோக்கி முன்னேறி வருகிறது என்பது நாம் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய விஷயம். டிசம்பர் 4ஆம் தேதியன்று நாம் கடற்படை தினத்தை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே நமது வீரர்களின் அளவில்லா சாகசத்திற்கும் பராக்கிரமத்திற்கும் நாம் கௌரவம் அளிக்க வேண்டும்.